எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸ் 3. நம்ம வந்து அரியண்டல் டிஎல்சி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பேஸ் கேமையும் முடிச்சிட்டோம். நம்மளோட ஃபஸ்ட்டு டிஎல்சி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். ஓகேங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவேளை இந்த இடத்துக்கு எப்படி வரலான்னு தெரிலனா, இந்த கத்தீட்ரல் ஆஃப் த டீப்பு அதோட ஃபஸ்ட்டு பான்ஃபயர்லேருந்து ஒருத்தர் இருப்பான். அவன்கிட்ட பேசினீங்கன்னா இங்கே வந்துடலாம். ஓகேங்க, வாங்க போவோம். ஓகேங்க, நம்ம லெவலில் பார்த்தீங்கன்னா 105. நம்ம வந்து பேஸ் கேம் வந்து 105 லெவலில் முடிச்சிருக்கோம். இது வந்து கம்மியாக இல்லை அதிகமாக அதை மட்டும் சொல்லுங்கள். என்ன போட்டிருக்குன்னா, லாத்ரி கேசில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இங்கே வராதிங்கன்னு போட்டிருக்கு. அப்போனா வந்து இந்த லாத்ரி கேசில் வந்து நான் ஆடினாலே இந்த டிஎல்சி வந்து நம்மளால் ஆட முடியும். இன்னுங்க பேய் மாதிரி இருக்கு மரம், மேலே எவனோ இருக்கான். எல்லோ பக் பெல்லட் எடுத்துரும், தேவைப்படாது, வேணா போட்டுக்கலாம். வாடா கீழே. ஃபயரை துப்புறோம். ஐயோ, பின்னாடி வேணும் வந்துட்டாங்க. இந்த திருவிழாலாம் பாயில் பெட்ரோல் வச்சு துப்பானுங்கள, அந்த மாதிரி துப்புறான். ஏங்க இந்த மரத்தை பார்த்தா பயமாக இருக்குங்க, பேய் மரம். ஆனால் இவனுக்கு அந்தளவுக்கு வந்து ஹெல்த் ஒன்று ட்ரெஸ் இல்லைங்க, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கானுங்க. அதிலே போட்டுருந்தது லாத்ரி கேஸில் ஆடினா இது ஆட முடியும்னு போட்டிருக்கு. என்னங்க ஈட்டியை தூக்கி போகிறான். ஐயோ, இங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. ஹீல் பண்ணிப்போம். ஐயோ, கொண்டிருப்பாங்க, கொஞ்ச நேரம் தான் கொண்டிருப்பான். ஓகேங்க, பெருசாக ஒன்றும் இல்லை. பாருங்களா, பேய் மரம். ஓகேங்க, ஒன்றுமே தெரில, ஒரே பனிமூட்டமாக இருக்கு. இது ஒரு ஐட்டம் இருக்குங்க, அங்கே போய் எடுப்போம். என்னங்க மரத்தில் ஏதோ லைட் எரியுது? ஒன்றும் இல்லைங்க, சும்மா மரம் தான். இது பான்ஃபயரா? ஐயோ, குழப்பமாக இருக்குங்க, எந்த பக்கம் போகணுன்னே தெரியலையே. 2 வழி போகுதுங்க, இந்த பக்கம் வழி போகுது, இங்கே ஒரு வழி போகுது. இருங்க, ஆக்சுவலாக அந்த ப்ரிசம் ஸ்டோன் இருக்குல்ல, அது யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த பக்கம் பான்ஃபயர் வழி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 போடுவோம். ஓகேங்க, வாங்க போவோம். லெஃப்ட் சைடு போவோம். எதுவும் இல்லைங்க. அப்பயும் அடிச்சிட்டாங்க நம்மள. எங்க இருக்குன்னே தெரியல, குழப்பமா இருக்கு. எல்லா இடமும் ஒரே மாதிரியா இருக்குங்க. ஏங்க ஈங்க, ஏங்க எவ்வளோ பெரிய ஈங்க, பாய்சன் ஜெம். ஏங்க ஈலாம் இருக்குங்க. ஓகேங்க, வெறுசு இந்த பக்கம் எதுவும் இல்லைங்க, இந்த பக்கம் தான் போகணும் போல. வாங்க போய் அதை எடுப்போம். ஐயோ, ஏங்க கீழே வந்துட்டாங்க. ஐயோ, மேலே எப்படிங்க போகிறது? போக முடியாது போலையே. இது ஐட்டம்ஸில் இருக்குங்க. இருங்க, நம்ம ஒரு சைடு போவோம், லெஃப்ட் சைடு மட்டும் போவோம். மேலே ஆக்சுவலாக அந்த எனிமி ஒருத்தர் நின்றுட்டு இருந்தால, அந்த பக்கம் போக முடியுதான்னு பார்ப்பாருங்க. இங்கே பாருங்க, ஐயோ ஓனராக இருக்குங்க.
ஏங்க ஐயோ நிறைய இருக்கு போலங்க. இது கத்துனோன்னு நிறைய கத்துதுங்க. வாங்க ஓடிடும். ஏங்க இங்கே பாருங்க 4 பேர் இருக்கானுங்க. ஐயோ ரெண்டு பேரும் கொண்டுட்டாங்க. 2 பேர் தான் இருக்காங்க. இருடா ஒரு செகண்டு. அப்பாடி ஒரு வேலை கொண்டுட்டாங்க கடைசியில் அவனை. அப்படி என்ன இங்கே ஐட்டம் இருக்கு? ஓகேங்க, இது அவன் தூக்கி போட்டான்ல அவனோட ஈட்டி, அதுதாங்க அது. இருங்க என்ன டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்குன்னு பார்ப்போம். நீங்க அது அது இங்கே இருக்குங்க. ஃபாலோவர்ஸ் ஜெவரன். ஏங்க ஃபேர் அண்ட் ஃபாலோவர்ஸ்ன்னு போட்டிருக்குங்க. ஃபேர் அண்ட் கீப்பில் இருக்கவனுங்க இங்கே எதுக்குங்க இருக்கானுங்க? ஹேர்ல் ஸ்பியர், அது வந்து த்ரோ பண்ணுமா? ஏங்க ஃபேர் அண்ட் கீப்பில் இருக்க ஏங்க இந்த மரம் பாருங்க உயிரோட தாங்க இருக்கு. ஐயோ ஏங்க சில மரம் உயிரோட, இங்கே பாருங்க இது உயிரோட தாங்க இருக்கு. ஏங்க இது பாருங்க. ஐயோ ஏங்க நான் மரம் பாருங்க ஐஸு துப்புதுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக ஐஸ் போடுவாங்க போல். நம்ம ஆர்ச் டிராகன் பீக் வந்து லைட்னிங்கா, இது வந்து ஐஸ் போல். ஏங்க அங்கே பாருங்க அலறாங்க. ஓகே இவனுங்களாம் ஃபயருக்கு வீக்கு போல். ஓகே ஓகே இப்போ புரியுது. இந்த நாயை ஃபஸ்ட்டு பண்ணுங்க. என்னங்க இவனை அடிச்சா அதுவும் சித்திருச்சு. ஓகே அப்போ ஃபயர் பாம் போட்டு இவங்களாம் முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்க அலறத. சாவடா சாவடி. ஓனாய் கத்துற சவுண்டு மட்டும் கேட்டுகிட்டே இருக்குங்க. அங்கே பாருங்க நிறைய வந்துருச்சுங்க. ஐயோ ஓகேங்க இன்னும் பெருசா இல்லை. கும்பல் மட்டும் கூட விடக்கூடாது. கீழே எதுவும் இல்லைங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியலையே. ஆர்ச் டிராகன் பீக்கு மாதிரி இது ஏதோ பனிமலையா? இந்த நல்ல ஐட்டம்ஸ் இருந்துங்க, இப்போ எடுத்து பாருங்க. ரஸ்டட் காயின். மேலே போவாருங்க. ஐயோ மரம் பாருங்க. ஃபயர் டேமேஜ் பண்ண போலங்க. நீங்க செம்ம டேமேஜ் பண்ணுதுங்க, கண்டினியூஸ் அடிச்சுட்டே இருக்குங்க. ஐயோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. என்னங்க அங்கே பாருங்க எத்தனை இருக்குங்க, ஒரு 5-6 இருக்கும் போலங்க இந்த பக்கம். ஐயோ கட்டி பிடிக்க வருது. வாங்க ஓடிடும். பேசாமல் ஃபயர் அப்ளை பண்ணிடலாம் வெப்பனில். இந்த ஓனாய் வந்தால் பரவாயில்ல, அது அடிக்கும் போது இது வந்து கண்டிப்பாக பின்னாடி அடிக்கும். சாவு. ஓகேங்க ஒன்று முடிச்சா சின்ன 2 தான் இருக்கு. என்ன ஐட்டம் இருக்கு, எதுக்கு இத்தனை பேர் இங்கே இருக்கானுங்கன்னு தெரில. இதோ முக்கியமான ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும். இங்கே பாருங்க கீழே ஏதோ வழி போகுதுங்க.
அங்கே பாருங்க ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குது. ஐயோ அங்கே ஒன்று இருக்குங்க. அடைச்சா இந்த ஐட்டமுக்காக இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம். நீங்கள் 2 வழி போகுதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு வழி போச்சு, இந்த பக்கம் கீழே ஒரு வழி போகுது, ஞாபகம் வச்சுக்கணும். ஐயோ சாவு. நிறைய இருக்கும் போலங்க அந்த வழியில். அங்கே பாருங்கள் நிறைய மரம் இருக்குது. அப்படியே நம்ம கேமரா லாக் பண்ணால் போதும். ஓகேங்க, இந்த பக்கம் ஏதோ ரெட் கலரில் இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். பிளாக் ஃபயர் பாம். ஐயோ ஜஸ்ட்டுங்க, மரம் வந்து இருந்ததே பார்க்கல. ஐயோ கட்டி பிடிச்சிச்சு. அடைச்ச ராஸ் பைட்டுங்க. அப்போ அது பிடிச்சாலே கண்டிப்பாக இப்போ ராஸ் பைட் வந்துடும். இதை கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. ராஸ் பைட் வந்து மோசமானது. ஓகேங்க, அவ்வளோதான் போல். இருங்க அந்த மேலே இருந்த ஏரியாவுக்கு போய் பார்த்துட்டு அந்த பக்கத்து ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஆமாங்க, இங்கே பாருங்கள் இது ஒரு ஐட்டம் இருக்குங்க. என்னங்க ஒரு மாதிரி முட்டையாக இருக்கு. ஐயோ பசங்க செத்து போட நாயே. இது இடமே பாருங்களேன், ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்கு. ஃப்ரோசன் வெப்பன். ஓகேங்க, ஏதோ ஸ்மெல்லு போல. இருங்க பார்ப்போம். ஓகேங்க, இதுக்கு எந்த இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா 15 வேணும். இருங்க டிஸ்கிரிப்ஷன் என்ன போட்டுருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கங்க, இங்கே பாருங்கள் அந்த யங் சாசரை சுலிவானா. ஏங்க சுலிவான் பாஸுங்க, அவன் இங்கேருந்து தாங்க வந்திருக்கான். இந்த பெயிண்டட் வேர்ல்டில் தான் பிறந்திருக்கான். அவன் இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ண வரைக்கும் தோற்றதே இல்லையா. ஏங்க இது மிகப்பெரிய லோர் இதுங்க, சுலேவானோட ஆரிஜின்ஸுங்க இது. இவன் இங்கேருந்து தாங்க வந்திருக்கான். அப்போ இங்கேருந்து ஏன் அங்கே வந்தான்? ஒரு டாட்டு கனெக்ட் ஆக மாட்டேதுங்க. எதுக்கு வந்து இவன் வந்து அங்கே இருக்கவனுங்களை வந்து அடிமைப்படுத்தி ஒரு மாதிரி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவனுக்கு வேண்டியதை சாதிச்சுக்கிட்டான்னு தெரில. இந்த பக்கம் இது வழி போகுது, வாங்க போவோம். மேலே இது ஐட்டம் இருக்குங்க. மேலே போக முடியாது போலையே. ஏதாவது டோர் இருக்கா, ஹிடன் வழி இருக்கா? எதுவும் இல்லைங்க. ஏங்க ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கங்க, ஏதோ ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க, ஒரு பிரிட்ஜ் இருக்கு. இந்த பக்கம் ஏதோ ஐட்டம்ஸ் இல்லைங்க. மேலே இது வழி போகுது, இருங்க போவோம். இல்லைங்க, சும்மா முட்டு சந்து தான். ஓகேங்க, அப்போ அந்த பக்கம் தான் போமா. ஏங்க இங்கே பாருங்க, அங்கே பான்ஃபயரு, குகைக்குள்ளார பான்ஃபயர் இருக்கு. நல்ல வேலைங்க, பான்ஃபயரை கண்டுபிடிச்சோம். ஓகேங்க, அப்போ வந்து நம்ம அந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம் தெரியுமா, அந்த பக்கம் ஒரு வழி இருக்குங்க. நம்ம வந்து அங்கே போவோம். இப்போ தான் பான்ஃபயர் கண்டுபிடிச்சோம்ல, இப்போ நம்ம வந்து இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு இங்கே வரும். ஓகேங்க, அப்படியே நம்ம இங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா இப்போ அந்த பான்ஃபயரில் இருந்தால் ரொம்ப நேரம் சுற்றிட்டு வரணுங்க. இது வந்து பக்கத்துலேயே இருக்கு, டக்குன்னு வந்துடலாம். சரி உள்ள விட்டுருச்சிங்க, இருக்கலாக நாய் வந்துடும் பாருங்க. சவுண்ட் விட்டுருச்சா, இருக்க எல்லா நாயும் இப்போ வந்துடும் பாருங்க. எங்க பறந்து வருது மேலே, இங்கேருந்து விழுதுங்க. வாங்க போம். ஐயோ ஏங்க இங்கே பாருங்க, எவ்வளோ பெருசு பாசு போலங்க. ஐயோ என்னங்க அப்படியே வேகமாக வருது. ஐயோ மலையை விட்டு கீழே தள்ளி விட்டுற போதுங்க.
எங்க அங்கே பாருங்க செம ஸ்பீடாக சார்ஜ் பண்ணுதுங்க. என்னங்க இது, ஒன்றுமே பண்ண முடியல நம்மளால. நம்ம அடி வாங்கிட்டோம். அடியை போட்டுருங்க. எங்கேயோ மறந்துச்சுங்க, எங்கே போச்சுன்னு தெரியலையே. என்ன கஷ்டப்பட்டு அடித்தேங்க, இங்கே ஓடிடுச்சு. ஓகேங்க, வேறு எங்கேயாவது மறைஞ்சிருந்து பின்னாடி தாக்குமா? இல்லைங்க, வாங்க போவோம் பார்த்துக்கலாம். மேலே ஏதோ ஐட்டம் இருக்குங்க, மேலே எப்படி போகிறதுன்னு தெரில. யாரோ மேலே 2 பேர் வந்து அம்பு வச்சுட்டு நிற்கிறானுங்க. ஏதோ புது எனிமிங்க, வாங்க பார்த்துக்கலாம். அந்த பக்கம் சுற்றிட்டு வரணும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம் எப்படியே. ஐயோ பாருங்க வரான், இருங்க அவனை அடித்து பார்ப்போம் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஆள் பார்க்க பயங்கரமாக இருக்காங்க. இருங்க லைட்னிங் யூஸ் பண்ணி எப்படி டேமேஜ் பண்ணுறோம், அதிகமாக டேமேஜ் விழுதான்னு பார்ப்போம். என்னங்க பெருசாக டேமேஜ் வரும்ல, அவன் டேமேஜ் போடுறான் பாருங்க பயங்கரமாக. ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் அப்பாடி டைட்டனைட் ஷாடா, எங்க டைட்டனைட் ஷாடுங்க ஃபஸ்ட்டு அப்கிரேட் பண்ணுற ஐட்டம்ங்க. இது வச்சு நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? ஏதாவது வெப்பனை ட்ராப் பண்ணால் எதாவது பண்ணால் ஒன்றுமே இல்லை. டைட்டனைட் ஷாட் போய் ட்ராப் பண்ணுறான். இந்த மரம் வேறு. ஐயோ ஐஸ்ட்டை மாட்டிட்டேங்க. நல்ல வேலை ஃபாஸ்ட் பிளேட் உள்ள. ஓகேங்க, இந்த பக்கம் இது ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஏதோ வீடெல்லாம் உடச்சி வச்சுருக்கானுங்க, ஏதோ பில்டிங்லாம் உடஞ்சி இருக்கு. இங்கே பாருங்க, ஐயோ 2 பேருங்க, ஒரு ஓனாயி ஒரு மனுஷன். ஓகேங்க, ஒன்று போட்டாச்சு. வாடா வாடா. ஐயோ எவனா அம்பூட்ருக்காங்க, எவனா மேலேருந்து இங்கே அம்பூட்றாங்க. எங்கேருந்து அம்பூட்றானே தெரில. நீங்கள் பேக் ஷாப் பண்ண முடியுமாங்க? ஓகே பண்ண முடியுது. ஆனால் ஹெல்த் வந்து அதிகமாக இருக்குங்க அவனுங்களுக்கு. எவனா மேலே அம்பூட்டுகிட்டே இருக்கான் பாருங்க. அடைச்ச டிலே அட்டாக்குங்க, நம்ம தெரியாமல் சுற்றிட்டோம் முன்னாடியே. என் வெப்பன் பயங்கரமாக இருக்குங்க. பாருங்க ஒன்றுமே பண்ண முடியல நம்மளால, அடி வாங்கிட்டு. ஐயோ 2 பேர் வந்துட்டானுங்க. ஐயோ செத்துருவாங்க, கண்டிப்பாக செத்துருவோம். வாங்க ஓடிடுவோம். இன்னொருத்த அம்பு வேறு விட்டுட்ருக்கான் மேலேருந்து பாருங்க. ஜஸ்ட்டு அம்பு மேலே போட்டிருக்கோம். ஃபஸ்ட் எங்கங்க இவனை ஃபஸ்ட்டு முடிக்கணுங்க, ஹெல்த்து கம்மியாக இருக்கவனை. ஐயோ ஓகேங்க, இங்கே ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது, வாங்க போவோம் மேலே. இங்கே பாருங்க மேலேருந்து தாங்க அம்பு விட்டுருக்காங்க பாருங்க. அம்பு மேலேருந்து விழுவுது. இங்கே அந்த ஓனையை வச்சுட்டு போடும். இங்கே பாருங்க அவன் போய் ஸ்டக் ஆகிட்டாங்க அங்கே ஏதோ கல்லில். ஓகேங்க ஓனாயை போட்டாச்சு, இதை வந்துட்டான். ஐயோ ஏங்க செத்துருப்போங்க கொஞ்சம் இருந்தா. ஐயோ தெரியாமல் ஃபயர் பாம்பை போட்டேன் ஹீல் பண்ணுறதுக்கு. ஏங்க பிளாக் பண்ணாலே கிட்டத்தட்ட பாதி ஸ்டாமினா குறைஞ்சதுங்க. ஐயோ ஏங்க அடியில் விட்டு தூக்கிட்டாங்க அப்படியே. என் பேட்டர்னே எப்படி அடிக்கிறான்னு தெரில. ஓகேங்க போட்டாச்சு. இன்னொருத்தர் தான் எங்கே போனான்னு தெரில. இங்கே பாருங்க டைட்டனைட் ஷாடுங்க. ஓகேங்க அவன் போயிட்டான் போல், ஆளை காணும். ஆமாங்க அங்கே பாருங்கள், அங்கே இங்கேயே போயிட்டுருக்கான் பாருங்க. அங்கே இங்கேயே நடந்து போயிட்டுருக்கான். போட்டுடலாங்க, நம்மளை அடித்தவனை இது வரைக்கும் விடக்கூடாதுங்க.
சே, ஸ்கில்லு போட விட மாட்டேங்கிறாங்க. செம ஃபாஸ்ட்டாக அடிச்சிடான். ஐயோ, அந்த அம்பு விட்றவனை மறந்துட்டேங்க. நான் பாட்டுக்கு ஞாபகம் இல்லாமல் இந்த பக்கம் வந்துட்டேன். சரிங்க, அந்த பக்கத்தில் ஐட்டம்ஸ் இருக்கான்னு மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு ஓடிடும். பேக் ஸ்டாப் பண்ண முடியுமா? இல்லைங்க, பண்ண விட மாட்டேங்கிறான். ஐயோ, மேலே இந்த அம்பு வேறு விட்டுட்டு இருக்காங்க. ஓடிடும். அடைச்ச ஏன் வெயிட் பண்ணாலே அம்பு வந்து விழுந்துருக்குங்க மேலே. என்னை போட்டுடலாங்க, இருங்க. இந்த பில்டிங் பின்னாடி மறைஞ்சிப்போம். இன்னும் ஒரு அடி. ஒரு அடி வாங்கடா ப்ளீஸ்டா. அப்பாடி, எதுவும் ஐட்டம்ஸ் இல்லைங்க. ஆனால் பார்த்து ஐட்டம் இருக்க மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. ஒரே க்ளோ ஆகிற மாதிரி இருக்கா? ஆமாங்க, இங்கே பாருங்கள் ஒரு ஐட்டம்ங்க. சரி, ஹோம் போர்ட் போனுங்க. இருங்க, அந்த அம்பூர்வனை மட்டும் சாவடிக்காமல் விட மாட்டேங்க. பாருங்க, அந்த பில்டிங் இதுலேருந்து விட்றான். ஒரு ஓட்டம் மாதிரி இருக்கு, அதுலேருந்து அம்புட்டுருக்கான். இருறா, அவனை போடாம விட மாட்டேன்டா. சைடில் எது ஐட்டம் இருக்கான்னு பார்ப்பாருங்க. எதுவும் இல்லைங்க, பாதாளம் தான் இருக்கு. வாங்க மேலே போ. ஐயோ, இல்லைங்க, செத்து போய் கிடக்குறான். இவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அவனை. இல்லைங்க, அது பெல்ட்டுங்க. பார்க்குறது ஏதோ கட்டி போட்ட மாதிரி இருக்கு. ஓகே, வாங்க போவோம் மேலே. ஐயோ, இருங்க, ஓப்பன் கிரவுண்டில் போய் தான் சண்டை போடணும். வெளில வேற வச்சு போட்டோம். ஏங்க, வாய்கிட்ட வந்து கத்துறாங்க அப்படியே. வார்க்ரை போடுறான்னு நினைக்கிறேன். வார்க்ரை போட்டால் தான் அந்த மாதிரி வரும். ஏன்னா எல்லா ஆக்ஸுக்குமே வார்க்ரை தான் ஸ்கில்லு. பெருசாக வித்தியாசம் இருக்காது, வார்க்ரை தான் இருக்கும். ஐயோ, ஜஸ்ட்டுங்க, தப்பிச்சிட்டேன். அப்பாடி, நல்ல வேலை. ஹெல்த்தை பாருங்கங்க, நமக்கு ஹெல்த்து ஃப்ளாஸ்க் வேறு இல்லை, சுத்தமாக இல்லை. ஒன்று தான் இருக்குது பாருங்கள். மேலே ஐட்டம்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக. மேலே வேறு ஒருத்தன் அங்கே பாருங்க, ஏணி இருக்குது. மேலே ஒருத்தன் அம்புட்டு இருக்கான். அவனை ஃபஸ்ட்டு போட்டான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எவனும் இல்லை. இங்கே பாருங்கங்க, பூச்சி, கிறிஸ்டல் பூச்சி. எங்கெங்க போகுது? ஏணி போயிட்டே இருக்கு. இங்கே ஐயோ, கண்ணு ரெட் கலரில் இருக்குங்க. ஏங்க, இன்னொரு தேவனை அம்புடுறாங்க. ஏன் இவனுக்கு அப்போ இல்லாமல் இன்னொரு தேவனை இருக்காங்க? ஐயோ ஐயோ, ஓடிடுங்க. இருங்க, அந்த பூச்சி அடிச்சிடும் போகிற டைமில். ஐயோ, செவுத்துல அடிச்சிட்டான். செவுரு, இன்னும் ஒரு அடிங்க. விங்லிங் டைட்டனேட். எங்கங்க அவன் காணோம்? வந்த மாதிரி சவுண்டு கேட்டது, ஆளை காணோம். இருந்து லாஸ்ட் ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்க, இப்போ வந்து எஸ்டஸ் ரிங் தேவையில்ல. அதுக்கு போல் சன் பிரின்சஸ் ரிங் மாற்றிப்போம். ஏன்னா அது வந்து ஹெல்த் ஏற்றிக்கிட்டே இருக்கும். எங்கங்க அவன்? இங்கே பாருங்க, இங்கே இருக்கான் ஸ்டெப்ஸில். மேலே ஓடிடலாமா வரதுங்காட்டியும்? மேலே ஓடிடும். மேலே அவனை அம்புட்டு இருந்தாங்க. நான் அவனை அடிச்சிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு அம்பு வந்தது. சைடில் பாருங்கள், ஏதோ ஆமாங்க, இங்கே மேலே போகிறதுக்கு வழி இருக்குங்க. அந்தாண்ட ஐட்டம் எடுக்கிறதுக்கு வந்து மேலே தான் போகணும் போல். வாங்க போவோம். இங்கே பாருங்க, இது ஏணி போகுது, வாங்க போவோம். மேலே எவனும் இல்லைங்க, ஆனால் எவனும் அம்பூட்டமாக இருந்ததுங்க. ஒருவேளை நம்ம பக்கத்தில் இருந்தவன் தான் போட்டானோ தெரியலங்க. இருங்க, இவனை போய் இங்கே எவனோ ஐட்டம் வச்சுருக்கான். கேப்டன் ஆஷஸ்.
ஓகேங்க, இப்படி இருந்தது எடுக்கணும் போல். மில்வுட் ஆக்ஸ், இருங்க என்னன்னு பார்ப்போம். ஓகேங்க, இவனுங்க பேர் வந்து மில்வுட் நைட்ஸு. இவங்க தான் இந்த வெப்பன் யூஸ் பண்ணுறானுங்க. இதோட ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா வார்க்ரைன்னு போட்டிருக்கு, வேறு எதுவும் இல்லை. இவனுங்க பேர் வந்து மில்வுட் நைட்ஸ். ஐயோயோ, இவன் வேறு கீழே இருக்கானே. ஃபயர் பாம்பு போடலாமா இங்கேருந்து? பேசாமல் கீழே போயிடலாமா? கீழே போக விட மாட்டான்னு நினைக்கிறேங்க. ஐயோ, மேலே வர மாட்டேங்கிறான், கீழே வர மாட்டேங்கிறான். இருங்க, அப்படி வந்தானே ஓடிடுவோம் நம்ம. ஐயோ, நல்ல வேலைங்க, அவனை கீழே போய் விழுந்துட்டான். சாவலைங்க. ஏன் அங்கே ஹைட்லேருந்து விழுந்து சாவலைங்க அவன். ஓகே, நம்ம இந்த ஐட்டம் எடுத்துப்போம். எத்தீரியல் ஓக் ஷீல்டுங்க. அவனுங்க வச்சுருக்கானுங்களே ஷீல்டு, அதான். எங்கங்க அவன்? இங்கே பாருங்க, இங்கே இருக்கான். ஓடிடலாமா பஸ் அவன் வெளியில்? ஐயோ, அவங்க ஓடிடும். இன்னும் ஒரு அடிங்க. ஜே, ஏங்க செத்துருவான்னு நினச்சேங்க. நானும் போட்டுகிட்டே இருக்கேன், சாவே மாட்டேங்கிறாங்க. அந்த நீடியில் போட்டுகிட்டே இருக்கேன், சாவே இல்லை. நீடில் வேஸ்ட்டுங்க. அப்போ ஃபயர் பாம் தான், நீடில் வேஸ்ட்டு. இருங்க, அந்த ஷீல்டு ஒன்று எடுத்தாலும் என்ன போட்டிருக்கேன்னு பார்ப்போம். ஏங்க இது பாருங்களேன், இந்த ஷீல்டு யூஸ் பண்ணால் ஹெச்பி வந்து ஏறுமா அதுவே ஆட்டோமேட்டிக்காக. ஏங்க நல்ல ஷீல்டுங்க. இருங்க, நம்ம ஷீல்ட் ஆஃப் வாண்ட்டும் அதுக்கும் டிஃபென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஏங்க இதோட மேஜிக்கும் லைட்னிங்கும் அதிகமாக இருக்குங்க. ஆனால் வந்து ஸ்டெபிலிட்டி பாருங்கள் 50 தான். ஸ்டெபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கு. ஓகேங்க, இந்த ஷீல்டு ஏன் இப்போ யூஸ் பண்ணுறோன்னா ஹெல்த் வர நமக்கு இல்லை, அது வந்து ரீஜெனரேட் ஆகும். ஆமாங்க, பாருங்கள் சன் பிரின்சஸ் ரிங் எடுத்துட்டேன். அப்பயே அந்த ஒரு கோல்டன் கலரில் மேலே கட்டுது பார்த்தீங்களா, அதுதான் அது. ரெண்டுமே போட்டால் ஸ்டாக் ஆகுமான்னு தெரில, எதுக்கும் போடுறேன், ஹெல்த் வேகமாவது ஏறட்டும். இங்கே பாருங்கங்க, அந்த இடத்துல இருக்கு ஓனாய், ஏதோ பக்கு போல், ஏதோ சவுண்டு கேட்குதுங்க. ஐயோ, ஏங்க இந்த ஓனாய் இங்கே பெரிய ஓனாய்ங்க. ஐயோ, இப்போ அடிக்க முடியாதுங்க, ஹெல்த் வர இல்லைங்க நமக்கு சுத்தமாக. வாங்க ஓடிடுவோம், இந்த பில்டிங்கில் ஓடிடுவோம். ஐயோ வருதுங்க. ஐயோ, நிறையா வேறு வந்துடுதுங்க. சின்ன ஓனாய் வேறு நிறையா வந்துருச்சு. இது உள்ளார வரும், அந்த பெரிய ஓனாயால் உள்ளார வர முடியாது. ஐயோ, மாட்டிட்டோங்க கரெக்டா. ஃபயர் பாம்பு போட்டுகிட்டே இருப்பான் பசாம. ஐயோ, கீழே வந்துட்டாங்க. ஐயோ, உள்ளார வருமா வர முடியாதுன்னு தெரியாதால. நான் உள்ளார வர முடியாதுன்னு நினச்சேங்க, உள்ளார வந்துடும் போல். அப்படியே நவுந்து உள்ளார வந்துடுதுங்க அது செவத்துக்குள்ளார. எங்கே காணாது. ஐயோ, ஏங்க இருங்க, அந்த ஐட்டம். ஆமாங்க, இந்த டிவைன் பிளெஸிங் யூஸ் பண்ணலாங்க. அப்பயே நினச்சேன், என்ன ஐட்டம்டா அது, ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குமே நினச்சேன். ஆக்சுவலாக அது ஒரு ஐட்டம் தாங்க வச்சிக்க முடியும். அந்த ஐட்டம் யூஸ் பண்ணால் ஃபுல் ஹெல்த் தெரியிடும். ஷீல்ட் ஆஃப் வாண்ட் ஏன் மாற்றிட்டேன்னா வந்து ஸ்டெமினா வந்து கொஞ்சம் கிடைக்கும். ஸ்டெமினா வந்து ஸ்டெபிலிட்டி இதில் அதிகம், டிஃபெண்ட் பண்ணால் வந்து ஸ்டெமினா வந்து கம்மியாக போகும். அதுக்காக மாற்றிட்டேன். ஏன்னா இந்த ஓனாய்கிட்ட எப்படி பிளாக் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ, பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அடித்து தூக்கிடுச்சு. ஐயோ, உள்ளார வந்துருச்சுங்க. வாங்க ஓடிடுவோம் வெளியில். நம்ம ஐயோ வெளியில் வந்துருச்சுங்க. ஐயோ, ஏங்க நம்மள்ட்ட இருந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எதுவும் ஹீல் பண்ண முடியாது நம்மளால். இந்த நாயை கொன்னா மட்டும்தான் ஒரே வழி. இது வேற பாருங்க, என்னென்னமோ ஸ்கில்லு போட்டுகிட்டே இருக்கு. படுத்துருச்சுங்க.
அட நாயே, மறைஞ்சு மறைஞ்சு எங்கே போகிற? கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணது வேஸ்ட்டு தாங்க. அந்த நாயை கொண்டிருக்கலாங்க. எங்கே போச்சுன்னு வர தெரில. பக்கம் இது ஐட்டம்ஸ் இருக்கான்னு தெரியலையே. ஐயோ, அந்த ஒயிட் கலர் ஸ்னோவில் ஏறினா உடஞ்சி விழுந்துருச்சுங்க கீழே. ஜஸ்ட்டுங்க. ஐயோ, ஓடிட்டாங்க. நல்ல வேலை. கீழே வந்து செத்து கூட போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க, கரெக்டாக குதிச்சிட்டோம். எதுவும் ஐட்டம்ஸ்லாம் இல்லைங்க. மலை மேலே ஏதோ குதிச்சு குதிச்சு விளாண்டுட்டு இருக்கோம். கீழே பாருங்க, ஏதோ ஒரு ஐட்டம் இருக்குங்க. ஓகேங்க, அவ்வளோதான். எங்கே இருக்குன்னு வேற தெரியல. ஓ, ஓகேங்க. நம்ம ஆக்சுவலாக அந்த பான்ஃபயர் பக்கத்தில் இருக்கோங்க. நம்ம இப்படி வந்தோம் தெரியுமா? வந்துட்டு மேலே பார்த்துட்டு போக முடியாதுன்னு நினச்சி போயிட்டு வந்துருப்பி. இங்கே பாருங்க, அந்த பில்டிங் வந்துருச்சு. ஓகேங்க, அப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.